ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போஸ்ட் பண்ணோம். இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுச்சு, எதனால் இது டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஏயுடி சிஏடியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம். அங்கேருந்து தான் வந்து கிளம்பியிருக்கு. பட் ஷேர் பண்ணுறப்ப நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்குன்னா நல்லா ஒரு சிஹெச் ரேஞ்சு கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. பட் வந்து ஃப்ளோ வந்து நல்லா ஒரு டவுன் சைடு ஃப்ளோவில் வந்து மார்க்கெட் இருக்குது. சரிங்களா? அதாவது இங்கே நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குது. அந்த ஃப்ளோவில் டேப் ஆகி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? பட் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாமல் டேரெக்டாக வந்து உள்ளே அந்த மாதிரி பிளைண்டாக நுழைய முடியாது இல்லைங்களா? பிளைண்டாக நுழையிறோம் அப்படின்ற பட்சத்தில் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ஹையை வந்து வைக்குது. அதாவது ஆர்டர் பிளாக் இருக்க டேப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஹை வச்சுதுன்னா இது லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகிறப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்மெட் வந்து கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னா இது ஸ்வீப்பாக வந்து கன்சிடர் ஆகும். சரிங்களா? இது ஸ்வீப்பு. இந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டிச்சுன்னா அது சிஹெச் அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு வியூவில் வந்து நீங்கள் பார்க்குறதுனால சார் எப்படி இதை கன்சிடர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸுக்கு போகலாம். சரிங்களா? 15 மினிட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஒரு ஸ்வீப்பு, ஒரு சிஹெச். இப்போ வந்து இது ஹை அக்யூரேட் அந்த ஆர்டர் பிளாக்காக வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இப்போ எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இது டேரெக்டாக வந்து எடுக்கலாமா இல்லை வந்து வெயிட் பண்ணி எடுக்கலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து ஒரு ஓபியாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பாயிண்ட்டு. சார் இப்போ வந்து எனக்கு ஓபி வந்து இங்கிருந்து நான் இது வரைக்கும் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆர்ஆர் வந்து கொஞ்சம் அடி வாங்குது சார் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த ஓபியை ரீஃபைன் பண்ண ஆரம்பிப்போம். ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஓபிக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் மெயினாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்குது. இது ரீஃபைன்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? எக்ஸாக்டாக இங்கேயே தான் வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது இது இல்லை. பட் இங்கே எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் எஸ்எல் வச்சோம்னா நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத மெல்ல வந்து இது பண்ணலாம். அதுக்கும் பார்த்திங்கன்னா இது திரும்பலையா அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, நம்மளுடைய அந்த கோரிலேட்டட் பேர்ஸை வச்சு நம்ம வந்து தாராளமாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு போகுதா, ஆர்டர்ஸ் எடுக்காமல் போகுதா அப்படின்றத நம்ம தாராளமாக நம்மளுடைய கோரிலேட்டட் பேரோடைய அந்த ஒரு மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்து தெரியுது அப்படின்றத பாருங்கள். நல்லா வந்து மார்க்கெட் ஃப்ளோவாக கீழே இறங்குது. இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் டேப். சரிங்களா? ஐஎம்பி டேப்பு. மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, ஒரு அந்த பவரை இழந்த மாதிரி மார்க்கெட் வந்து திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துலையே நம்ம ஒரு என்ட்ரி போகிறதுனா தாராளமாக வந்து போடலாம். இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஒரு டவுன் சைடில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கிற இந்த கேண்டிலில் இங்கே கூட நம்ம ஒரு என்ட்ரி வந்து போடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சாலும் ஓகே தான். பட் சேஃபர் சைடு எப்பவுமே நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுனால நான் கீழே வரைக்கும் என்னுடைய ஸ்டாப் லாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இன்னும் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக எஸ்எம்டி பார்த்து நம்ம தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் மறுபடியும் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, டேரெக்டாக கீழ் சைடுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல சார் எனக்கு வந்து ஒரு இது வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு என்ட்ரியூ மார்க்கெட் கொடுத்துருக்காங்க கூட நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம். எங்கே அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு தான் மூவ் ஆகிருக்கு. அங்கே மிஸ் பண்ணிங்கன்னா கூட இங்கே இது பண்ணிட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹை வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு போதுமானது தான். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை மாற்றிட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம்.
இங்கேயும் பார்த்திங்கன்னா எகெயின் இன்னொரு என்ட்ரி அங்கே கூட நம்ம வந்து இது பண்ணி 1 ஹவரில் வந்து சர்வே ஆகலாம். எப்படி அப்படின்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக், கரெக்டாக ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து மாட்டியிருக்கு. ஸோ முன்னாடி இங்கே எடுக்கிறத விட இங்கே எடுக்கிறது சேஃபாக அப்படின்னா சேஃபுங்கிறத தாண்டி ஆர்ஆர் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1:5.9 அந்த ரேஞ்ச் வந்து ஆர்ஆர் வந்து வரும். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே என்ட்ரி தான், ரொம்பவுமே மாறுதலான ஒரு என்ட்ரி கிடையாது, ரெண்டும் ஒரே என்ட்ரி தான். ஓபி டேப் இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே நமக்கு ஒரே என்ட்ரி தான். பட் சேஃபர் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த 1 வந்து நல்லா பிக் ஆகும். இந்த 2 வந்து சேஃபர் ஜோனில் கொஞ்சம் இதானாலும் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எல் வந்து கம்மியாக வச்சு ஆர்ஆர் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்கும் இந்த 2. சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேம் ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணி மறுபடியும் மேலே இதாகுது. இதுவும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண சேம் ஆர்டர் பிளாக் தான். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணல அப்படின்றதுனால நம்ம வந்து கொடுக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.